இவன் கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, அண்ணே நீ எலெக்ஷன் நின்று பார்த்த, ஊர் ஊரா போய் மத கலவரத்தை ஏற்படுத்தி பார்த்த, உடனே ஒரு நாயும் சீண்டலை, நீ பேசாமல் சினிமாவுக்கு நடிக்க போயிருந்தேன். இந்த விஜய்லாம் சினிமாவில் நடித்து இன்னைக்கு அரசியலுக்கு வர போகிறேன், சிஎம் ஆக போகிறேன்னு சொல்கிறாப்புல. நீ ஏற்கனவே அரசியல் இருந்தாலும் நீ சினிமாவில் நடித்து பெரிய மாசு ஹீரோ ஆகிட்டேன்னா, எலெக்ஷனில் நின்னா 26ல் காரைக்குடியில் ஜெயிச்சு எப்படி எம்எல்ஏ ஆகி அப்படியே சிஎம் ஆகிடலாம்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்படியாடா அப்படின்னோடனே, ஆமாண்ணே நீ வேற பார்க்குறதுக்கு பாலையா மாதிரியே இருக்க அப்படின்னு இருக்காங்க. ஓ நான் பாலையா மாதிரி இருக்கேனா, அப்போ சரிதாண்டா அப்படின்னு ஒரு டைரக்டர் ஒருத்தன் சுற்றுறான். அவன் என்னமோ கிடுகோ கடுகோ அப்படின்னு ஒரு படம் எடுத்த போல இருக்கு. அவனை கூட்டியாந்து டே அண்ணனை வச்சு படம் எடுக்கையாடா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், அண்ணே உன்னைய மாதிரி ஆளைத்தானே தேடிக்கிட்டு இருந்தேன் வாண்ணே அப்படின்னு ஒரு படம் சொல்கிறான். என்னடா படம், என்னடா கதை வச்சிருக்கேன்னு கேட்டால், அண்ணே இப்போ இந்த திருப்பரங்குன்ற மேட்டர் தான் பெருசாக போயிட்டுருக்கு, இதை தலைப்பாக வச்சு நம்ம ஒரு படத்தை எடுத்துட்டோம்னா ஒரே நாள் நீ ஒபாமா ஆயிடுவேன், அப்புறம் ரஜினி, கமல், அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் நீ டஃப் கொடுக்குற மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன்னு, அதை வச்சு அடுத்த தேர்தலில் காரைக்குடியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆகிப்பலாம்னே அப்படின்ற போய் சொல்லிக்காமல் இருக்கு. அப்படியா நான் ஜிஎம் ஆயிடுவேனா, சரிடா நான் படத்தில் நடிக்கிறேன்னான்னு வந்துட்டேன். சரிடா இப்போ படத்துக்கு போவான், படத்தில் நடிக்கிறான்ல, படத்தில் நடித்தா ஹீரோவுக்கு இன்ட்ரோ காட்சி வைப்பாங்க இல்லையா, இன்ட்ரோ காட்சி என்ன பண்ணுவாங்க, இப்போ பாலையான்னா தெலுங்குல என்ன பண்ணுவார், ரயிலை இப்படி கையில் நிப்பாட்டுவார், காரை தலையில் தூக்கி போடுவார், இப்படி தானே இன்ட்ரோ பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நானும் வித்தியாசம் பண்ணுறேன்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஓ பாலையாவோட வித்தியாசம் பண்ண போகிறீங்களா, அப்படி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் பெட்ரூமை காட்டுறாங்க, அதில் புருஷ முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா பெட்ரூமை காட்டுறீங்க, புருஷ முன்னாடி காட்டுறீங்க, எதுவும் கிளுப்பான காட்சியாடா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஜூம் பண்ணி காட்டுறாங்க இந்த எச்சராஜா பையன் முகம். ஏண்டா ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா, பெட்ரூமில் போய் இவன் படத்தை வச்சிருக்கீங்களே சங்கட்டமாக இருக்காதாடா, ஏண்டா இவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா எப்படிடா அப்படின்னு தோணுது. சரி படத்தில் என்னையா சொல்கிறாங்கன்னா, என்னத்தை சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் எப்படியாவது மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் கதை. அதில் ஒரு சாதிக்காரை பார்த்து ஐயா நான் பெரிய எந்த சாதிக்காரு வெட்டி புடியும் குத்தி புடுன்றாரு, இன்னொரு சாதிக்காரங்க நாடக கால் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு படமாடா, இது ஒரு கதையாடா,